ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் இஜானாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இஜானாஸ் வேர்ல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா பராசா ஆப்பம். ஸோ இந்த பராசா ஆப்பம் நம்ம எப்படி பண்ணுவோன்னா, நம்ம வீட்டில் நெய் சோறு பண்ணும்போது அதை மிஞ்சி போயிடும் இல்லையா? ஸோ அந்த மிஞ்சி போன நெய் சோறை வச்சு தான் இந்த பராசா ஆப்பத்தை நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இது கூட சில பல இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம், இது எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பராசா ஆப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை 4-5 வாட்டி தண்ணி போட்டு நல்லா அலசிக்கோங்க. அப்புறமா நான் சொன்ன நெய் சோறு, இது வந்து நேற்று நைட்டே நான் தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நைட்டே நல்லாவே அதை ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இன்னும் தேவையான அளவுக்கு அந்த அரிசியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையுமே வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை எடுத்து நீங்கள் கொஞ்சம் கையில் தேய்ச்சிங்கன்னா அது கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும். ஸோ இப்போ வந்து இந்த அரிசியிலேருந்து தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு துணி வச்சு. ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் நேரம் காய வைக்க போகிறோம். இந்த அரிசியிலேருந்து தண்ணி எக்ஸ்ட்ராவாக வெளில எடுத்துருங்க. அப்புறம் ஒரு தட்டை இல்லை இந்த துணியிலே அப்படி வச்சு இதை நல்லாவே தின்னான லேயராக பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டு இது நம்ம ஃபேன் காற்றுலேயே காய வைக்கலாம். வெயிலில் தான் காய வைக்கணும்னு இல்லை. ஈவினிங் டைமில் பண்ணும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்று கீழே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து காய வைக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். இந்த மாவை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈரத்தடமை இருக்க தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சு, அரிசி வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், அரிசி வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோட காஞ்சி வந்து தயாராகிடுச்சு. இந்த அரிசியில் தான் நம்ம இப்போ மாவு ரெடி பண்ண போகிறோம். இது காரத்துக்கு உங்களுக்கு எப்படி 2 மணி நேரம் இந்த மாதிரி ஆகும். ஸோ நான் வந்து இப்போ மிக்ஸி ஜார்லேயே தான் இது வந்து சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ மிக்ஸி ஜாரில் அரிசி எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லாவே பவுடராக அரைச்சிக்கோங்க. அப்படியே எடுத்தோடனே நம்மளுக்கு இது பவுடராக வந்துடாது. இதை வந்து நம்ம ஜல்லடை வச்சு ஒரு வாட்டி அரைச்சிட்டோம்னா நம்ம திரும்பி அதை ஜலிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த மாவை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கப்பிலாம் வந்து மேலே அந்த அரிசி அப்படியே அரைப்படாமல் இருக்கும். அதையும் என்ன பண்ணிங்கன்னா திரும்பி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இந்த பவுடர் வந்து ரொம்ப நைஸாகவே இந்த மாவு வந்து வர வரைக்கும் திரும்பி இதை அரைச்சி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மாவு வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகி இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் அரைக்கும் போது ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாவு எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து மாவு இருக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஆப்பத்தில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது ரொம்பவே டேஸ்ட் தரக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து கொஞ்சமாக ஆனியன் அண்ட் தென் கோக்னட், முந்திரி, பச்சை மிளகா, அப்புறமா கொத்தமல்லி, அப்புறம் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து அதை சின்ன நறுக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, முந்திரி, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. முந்திரி எடுத்து இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிட்டு அதுக்கு சேர்த்துருங்க. முந்திரியுமே வந்து நல்லாவே வந்து ப்ரௌன் கலரில் வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. பெருசாக நறுக்காதீங்க, அப்போ தான் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா போதும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா தான் வந்து நம்மளுக்கு இந்த ஆப்பத்துலேயே வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு க்ரன்ச்சினஸோடு இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கே தேவையான அளவு உப்பு இந்த மசாலாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கம்மியாக இருக்கும்போது மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா நீங்கள் மாவுலேயே அப்படியே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ இந்த மசாலா இன்க்ரீடியன்ஸ்லேயே நம்ம இந்த மசாலாலேயும் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவுக்கு.
சேர்த்து வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வதக்கிடாதீங்க. இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி கண்ணாடி பக்குவத்தில் வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ நான் வந்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இன்னும் நான் என்ன முக்கியமான விஷயம்னா, இப்போ நம்ம இதை உடனே இந்த நீங்கள் இந்த ஆப்பம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாவை வந்து புளிக்க வைக்க தேவையில்லை. இதே டைமில் அப்படியே ரெடி பண்ணி இந்த மசாலாவை ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம். பட் வந்து நீங்கள் இன்னும் அந்த ஆப்பம் சாஃப்டாக டேஸ்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மாவெல்லாம் கலந்து வச்சுட்டு ஆப்பம் செய்யும் போது இந்த மசாலாவை நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த நெய் சோறு ஊற வச்சோம் இல்லையா, அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லாவே ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட இந்த சாதம் முழுசாக இல்லாத மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட நம்ம அந்த நெய் சோறை வந்து ஊற வைக்கும் போது இந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு மிக்ஸ் பண்ண போது அந்த தண்ணி தான் சேர்க்கணும். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மாவு அரைச்சதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த நெய் சோறு ஊற வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இது கூட வந்து நம்ம அரைச்ச அந்த அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த கப்பில் வந்து 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்துச்சு. அந்த அரிசி மாவு இது கூட சேர்த்துட்டு கூடவே துருவி வச்சுருக்க தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாவு எப்போ புளிக்க வைக்கணும்னா, இதெல்லாம் இந்த அரிசி மாவு அப்புறம் இந்த நெய் சோறெல்லாம் கலக்கி வச்சு அது கூட இந்த தேங்காய் கொத்தமல்லிலாம் சேர்த்துட்டு அதை நைட் ஃபுல்லாக 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். 8 மணி நேரம் 6 மணி நேரம். அடுத்து காலையில் தான் நம்ம வந்து இந்த மசாலா இந்த முட்டை இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நம்ம இந்த ஆப்பத்தை வந்து ரெடி பண்ணணும். ஸோ உங்களுக்கு அப்படி ரொம்ப நேரம் வேணாம், நாங்கள் வந்து இப்போவே ரெடி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்றவங்க இப்போவே வந்து மாவை வந்து புளிக்க வைக்காமல் இதை வந்து அப்படியே ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ நானும் இன்றைக்கி தான் பண்ணிருக்கேன். மாவை வந்து புளிக்கலாம் வைக்கல, அப்படியே நான் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வந்து இதை பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்னதிலே வந்து பாதி வீடியோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது கூட வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலா அப்புறம் 2 முட்டை இதெல்லாம் சேர்த்து மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் மிக்சர் ஆகிறதுக்கு. அப்புறம் அந்த நெய் சோறில் வடிகட்டினா அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து மாவு வந்து எந்த பக்குவத்தில் இருக்கணும்னு நான் காட்டுறேன். நீங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு கூட நீங்கள் ஒரு 2 மணி நேரம் மாவை வந்து புளிக்க வைக்கலாம். ஸோ மாவு வந்து ரொம்பவே சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பராசாப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாவை வந்து சேர்த்துக்கோங்க. இது நார்மல் தோசை மாதிரி நல்லா பெருசாலாம் நம்மளால் செய்ய முடியாது. இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் நம்ம போட முடியும். ஏன்னா வந்து ஃபுல்லாக பரப்பி விட முடியாது. இப்படி விட்டோன்னா வந்து அது பராசாப்பம் வந்து ஒழுங்காக வராது. அடுத்து தேவையான எண்ணெய் சேர்த்து இது நல்லாவே வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் கிறிஸ்பாகிற அளவுக்கு இதை நல்லாவே வேக விட்டுருங்க. ஆப்பனால எப்பயும் மூடி வச்சு இதை வேக வைப்போம் இல்லையா, ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு மூடி வச்சு ஒரு லிட் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த நான் ஆப்பத்தை திருப்பி போடுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு அது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடும் திருப்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட பராசா ஆப்பம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருக்கும். 2 சைடுமே ரொம்பவே சூப்பர் கலர் வந்துருச்சு. நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இருக்கிற மாவில் நீங்கள் இந்த பராசா ஆப்பம் ரெடி பண்ணுங்கள். நீங்கள் இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே வந்து இதை வேக விட்டாலும் சரி தான். ஆனால் ஆப்பம்னா நல்லா குக் ஆகி இருக்கணும். சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நான் இருக்கிற எல்லா மாவுலேயுமே வந்து இந்த ஆப்பத்தை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்பம் வந்து 2 சைடுமே இன்னொரு ஆப்பமே குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த பராசாப்பத்துக்கு தொட்டுக்க என்னென்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நான்வெஜ்ல எடுத்து சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் சிக்கன் குழம்பு இல்லை மீன் குழம்பு இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நார்மலாக ஒரு சட்னி, இந்த பூண்டு சட்னி இல்லை தக்காளி சட்னி கார சட்னி இது கூடலாம் வந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து மீன் குழம்போடு தான் சாப்பிட போகிறோம்.
ஸோ அவ்வளோதான், நம்மளோட பராசா அப்பம் ரொம்பவே சூடாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி மீன் குழம்போட இந்த பராசா அப்பம் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த ரெசிபி. ஸோ இன்னும் ஏதாச்சும் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.